லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் விண்ணதிர பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்காக அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் வேடம் பூண்டு தங்க பல்லக்கில் மதுரை வந்தடைந்தார். மதுரை நகருக்குள் நுழைந்த கல்லழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடியில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து நேற்று நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து வெற்றிவேர் சப்பரத்திலும் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் கல்லழகர் எழுந்தருளினார். இதையடுத்து தல்லாக்குளம் கருப்பணசுவாமி கோவிலிலிருந்து தங்க குதிரையில் வைகையாறு நோக்கி புறப்பட்ட கல்லழகரை கல்லழகர் மற்றும் கருப்பணசுவாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். வைகை ஆற்றுக்கு வந்த கல்லழகரை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் வரவேற்றார். கோடான கோடி மக்கள் கும்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. கோடான கோடி மக்கள் கூப்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. அழகர் மலைய விட்டு கருப்பண்ணன் காவல் ஏற்று வராரு, அழகர் வராரு கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. 8 திசை நடுங்க வானம் இடி முழங்க கோவிந்த சத்தம் விண்ணதிர வராரு, அழகர் வராரு கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளிய கல்லழகரை கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய கல்லழகர் மும்மாரி மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வைப்பார் என்பது மதுரை மக்களின் நம்பிக்கை. கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தால் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது.